ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் என்னென்ன பண்ணுறேன், எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறேங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மார்னிங் அவங்க கிளம்புறதுக்குள்ளே குக்கிங் பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பெட்லாம் ரெடி பண்ணிவிட்டு துணியெல்லாம் துவைக்க வேண்டியது இருந்தால் மிஷினில் போட்டு விட்ருவேன். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறம் வீடோட நிலைமை இப்படி தான் இருக்கும். குக்கிங் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதே மகிழனும் எந்திரிச்சிருவான். ஸோ அதனால் என்னால் எல்லா வேலையும் சேர்த்து செய்ய முடியாது. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறம் தான் வீட்டு வேலையெல்லாம் செய்வேன். எப்போவுமே காலையிலேயே ஏதாவது வெஜ் பண்ணுறதுனா பண்ணிடுவேன். எக்ஸ்ட்ரா ரைஸாக இருக்கட்டும், ரசம் ஏதாவது வேணும்னா மட்டும்தான் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறமா வைப்பேன். கொஞ்சம் சூடாக இருக்கும், மகிழனுக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால. அவர் 10:30க்கு ஆஃபீஸ் கிளம்புறாரு அப்படின்னா 1 o'clock வரைக்கும் தான் எனக்கு டைமு. அதுக்குள்ளே வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மகிழனுக்கு ஃபுட்டும் ரெடி பண்ணி கொடுத்துடணும். அதுக்கப்புறம் அவனை தூங்க வச்சுட்டு தான் மற்ற வேலையெல்லாமே செய்வேன். இன்றைக்கி காலையிலேயே குழம்பு வச்சாச்சு. ஸோ சாப்பாடும் ரசம் மட்டும் தான் வைக்கணும். ஸோ சாதத்துக்காக அரிசி கழிஞ்சு போட்டாச்சு. தக்காளி ரசம் தான் வைக்க போகிறேன். ரொம்ப ஸ்பைசஸ்லாம் இல்லாமல் ரொம்ப மீடியம் ஸ்பைசஸ்லாம் வைப்பேன். மகிழனுக்கு கொடுக்குறதுங்கிறனால மிளகு சீரகம் மட்டும்தான் அதிகமாக சேர்ப்பேனே தவிர மற்ற எந்த ஸ்பைசஸுமே அதிகமாக சேர்க்க மாட்டேன். ஸோ மிளகு சீரகம் கொஞ்சமாக பூண்டு அதிகமாக எடுத்துப்பேன். கொத்தமல்லி இதெல்லாம் இடித்து தட்டிட்டு நம்ம நார்மலாக ரசம் வைப்போம் இல்லையா, அதே மாதிரி ரசம் வச்சுருவேன். வாரத்தில் 2 தடவை மாவு அரைப்பேன். அது எந்த நாள் ஷெட்யூல் வருதுன்னு கரெக்டாக தெரியாது. ஆனால் எப்போ பார்த்தாலும் இந்த வியாழக்கிழமை வந்துடும். வியாழக்கிழமை அப்படின்னாலே கொஞ்சம் பிஸியான டே. வீடெல்லாமே ரொம்பவே தொடச்சி கூட்டி க்ளீன் பண்ணணும். நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே அப்படிங்கிறனால அதே மாதிரி ஈவினிங் மார்க்கெட்டுக்கும் போகணும். ஸோ எப்படியாவது வியாழக்கிழமை மாவு அரைக்கிற நாள் வரக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் அந்த நாள்னு பார்த்து வந்துடும். ஸோ அதே மாதிரி மாவும் அரைச்சாச்சு. சாப்பாடும் மீன்வேல் வெந்துருச்சு. ஸோ வடித்தாச்சு. 2 வாரமாக பயங்கர மழை. துணியெல்லாம் துவைக்கவே முடியல. துவைச்சாலும் காய வைக்கிறதுக்கு இடமும் இல்லை. ஸோ ஒரு வழியாக துணியெல்லாம் துவைச்சி காய வச்சாச்சு. இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கே மணி 12:40 ஆச்சு. இந்த டைமில் தான் இந்த குப்பை வண்டி வருது. இதனால தான் அந்த குப்பை வண்டிக்காக ரொம்ப பயப்படுறது. காலையில் 6 மணிலேருந்து எப்போ வேணால் அந்த வண்டி வரும். அந்த டைமில் நம்ம 3rd ஃப்ளோர்லேருந்து கீழே போகிறதுக்குள்ளே அந்த வண்டியும் போயிடும். ஸோ நான் இன்றைக்கி காலையிலேயே கொண்டு குப்பையை கீழே வச்சுட்டதுனால அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இன்றைக்கி லஞ்ச் மெனு சாதம், ரசம் எனக்கு காலையிலே பயிர் வச்சு ஒரு குழம்பு பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பயிர் குழம்பு தனியாக வச்சுட்டேன். இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்லேயே மாவும் அரைச்சிட்டேன். ஸோ மாவெல்லாம் எடுத்து வச்சுட்டு உப்பு போட்டு கலக்கி வச்சாச்சு. இனி ஒரு 2-3 டேஸ்க்கு இந்த தோசை இட்லி பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மகிழனை குளிக்க வச்சு அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவனை தூங்க வச்சதுக்கப்புறம் தான் என்னோடய ஒர்க் எல்லாமே நான் பார்க்கணும். இதுக்கே 1 மணி ஆயிடுச்சு. இப்படி தான் என்னோடய காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் நான் ரொட்டீன் போகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.